வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி மீல் மேக்கர் ஃப்ரை ரொம்ப குவிக்கா பண்றதா பார்க்க போறோம். இது சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். வாங்க பார்த்துடலாம். மீல் மேக்கர் வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அழுத்துறப்ப தான் அமுங்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த சுட தண்ணியில் இருந்தாலே போதுங்க, அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டு சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே 3 காஞ்ச மிளகா, குண்டு காஞ்ச மிளகானா, நீட்டுனா 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச அப்புறமா கருவேப்பிலை போட்டு, சின்ன வெங்காயம் தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வந்து நல்லா நீட்டமாக நறுக்கி போட்டேன். இதை வந்து கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கிறேன். அது கூடவே நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம், காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம், ரெண்டுமே சேர்த்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே இப்போ வந்துட்டு இந்த மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா போதுங்க, உங்கள் மீல் மேக்கர் நல்லா ஜூஸியாக வந்துடும். இது குவிக்கான ரெசிபிங்க. இது சொல்கிறப்பே உங்களுக்கே தெரியும், நான் சொல்கிறதுக்குள்ளே நான் செஞ்சே முடிச்சிடுறேன் இந்த வீடியோவில். இப்போ கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. இது பெரட்டுறப்போ உங்கள் மசாலா வந்துட்டு ஒழுங்காக கோட் ஆகிறதுக்காக சும்மா 1/4 டம்ளருங்க, ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மீல் மேக்கர் வேக வச்சுட்டோம். அந்த மசாலா கோட் ஆகிறதுக்கு மட்டும் 1/4 டம்ளர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகிட்டு அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க, நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி. இதை விட குவிக்கான ரெசிபி யாருமே சொல்ல முடியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு நீங்கள் ரசம் சாதம் வச்சு இதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சும் கூட. இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கணும்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் மட்டும் போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி ஒரு 3 to 4 மினிட்ஸ் அவ்வளோதாங்க, நல்லா ஃப்ரை ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க. ஃப்ரை ஆன அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு பெப்பர் மட்டும் போட்டு இறக்கிக்கோங்க. இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இதை வந்துட்டு இன்றைக்கி நான் கோபி ஃப்ரைட் ரைஸோடு தான் பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கோபி ஃப்ரைட் ரைஸ் வீடியோவும் நம்ம சேனல்லே இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.